ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பழச்செடியை பராமரிக்கிறேங்க. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழச்செடி நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி அதுக்கு growth கொண்டு வரதுக்கு என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேங்க. சின்ன சின்ன டிப்ஸ்னாலும் பழச்செடி வளர்த்துறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகுங்க. அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் எப்படி வளர்த்துறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த இளநக்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸும் இதுக்கு பண்ணுறது கிடையாதுங்க. ஆட்டு எருவு மட்டும்தாங்க. தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 2 கேனு இல்லைன்னா ஒரு 3 கேனு கொடுக்குறதா இருக்குதுங்க. ஏன்னா தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய செடியாக இருக்கிறதுக்கு தண்ணி பத்த மாட்டேன்துங்க. அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தாங்க இதுக்கு அதிகமாக செலவாகுது. மற்றபடிக்கு இதுக்கு ஒரு உரமோ இல்லை ஆட்டெரு மட்டும்தாங்க கொடுக்குறேன். லிக்விட் தண்ணி கூட ஊற்றுறது இல்லைங்க. லிக்விட் தண்ணி ஊற்றினாலும் இது வந்து என்ன பண்ணுது, பூ கொட்டிடுதுங்க. பூராமே வந்து பார்த்தீங்கன்னா பூ கொட்டிடுது. அதனால பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி கூட இதுக்கு நான் ஊற்றுறது கிடையாதுங்க. எவ்வளோ பிஞ்சு எவ்வளோ பூ எடுக்குது பாருங்க. நல்ல பெரிய செடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக காய்ங்க. அடுத்து பேட்சுங்க இதெல்லாம் பாருங்க. இப்போ வாங்கி வச்சு இப்போ ஒரு வாரம் தாங்க ஆகுது. இழந்த செடி உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருப்பேன் நான். இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க. நல்லா க்ரோத் ஆயிருக்குது பாருங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டு மண்கலவை கொடுத்ததோட சரிங்க. தண்ணி மட்டும்தாங்க லைட்டாக விடுறேன். வெள்ளை நாவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டைத்தொழும்பு அடித்து போட்டுருக்குறேங்க. முட்டை ஓடை வந்து நல்லா இப்படி மிக்சியில் கொஞ்சம் அடித்து பவுட்ரு பண்ணி பவுட்ரு பாம்பில் கொடுக்கணுங்க. இதுக்கு தண்ணியில் கரைச்சி ஊற்ற வேண்டாங்க. இந்த மாதிரி பவுடராக போட்டு நீங்கள் தண்ணி விட்டிங்கனாவே போதுங்க. ஏன்னா அந்த பவுடராக போட்டோம்னா அந்த கள்ளிப்பூச்சியோ மாவுப்பூச்சியோ வர்றதில்லைங்க. தண்ணியில் கரைச்சி கொடுத்தோம்னா அது வருதுங்க. நான் அந்த மாதிரியும் கொடுத்து பார்த்துட்டுங்க. இதே நிறைய மாவுப்பூச்சி வந்து உட்காந்துக்குதுங்க செடியில். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து எந்த மாவுப்பூச்சியும் வரலைங்க எனக்கு. பாருங்க, நல்லா பாருங்க, பூ எடுத்துருந்ததுங்க. என்ன நர்சரி கார்லேருந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பூ நல்லா கொத்து கொத்தா இருந்ததுங்க. இப்போ பாருங்க காயாக மாறி இருக்குது பாருங்க. பூவா இருந்தது காயாக மாறி இருக்குது பாருங்க. இப்போ காயா வாங்கிட்டு வந்தது பாருங்க. இப்போ நல்லா பெருசா இருக்குது பாருங்க. சூப்பரா பாருங்க காய். இதுக்குமே நான் வந்து ட்ரம்முக்கு வச்சிருக்கிறதுனால ஒரு 2 லிட்டர் பாட்டில் வச்சிருக்கிறேங்க. பொழுதுனைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் டேக்கு சொட்டு சொட்டா விடுற மாதிரி பாருங்க. ஹோல்ஸ் போட்டு பாருங்க விட்டுருக்குறேன் பாருங்க. எப்படி தண்ணி போகுது பாருங்க. பாருங்க தண்ணி அடிக்குது பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் டேக்கு அடிக்குங்க. அத்தி பழத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது இளஞ்செடிங்க. அத்தி செடி பாருங்க எப்படி காய் வைக்குது பாருங்க. பாருங்க இங்கெல்லாம் முட்டு பாருங்க எப்படி கிளம்புது பாருங்க. கொஞ்சம் லைட்டா ஒவ்வொரு ஸ்பூனுங்க, மிச்சம் போட வேண்டாங்க. ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கலக்கி விட்டீங்கன்னாவே போதுமானதுங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொய்யா செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. அதாவது செடிக்கு தகுந்த மாதிரி போடுறேங்க நான் பவுட்ரு. பெரிய செடியாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் போடலாங்க. சின்ன செடியாக இருந்தால் 1 ஸ்பூன் போதுங்க. ஆட்டு போட்டு இந்த மாதிரி முட்டையினுடைய தொழும்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்குங்க. ஆட்டு போட்ட பின்னாடி இது மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காட்டுறோம் வாங்க பாருங்க. மொட்டு பாருங்க. ஆட்டு போட்ட பின்னாடி தாங்க இது வந்தது. அதுக்கு முன்னே வைக்கவே இல்லைங்க. மொட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சு. இது வெள்ளை கொய்யாங்க, பெரியதாகுங்க. இது பெரிய கொய்யாவாக வைக்குங்க. இது அதுக்கு தான் சரி கொஞ்சம் சத்து கொடுத்தோம்னா அதிக மொட்டை எடுக்குங்க. செடிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் வைக்கிறதுனால நாம் கொடுக்கறது தாங்க அதுக்கு சத்து. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு முட்டை பவுட்ரோ, வாரம் ஒரு தடவை லிக்விட் தண்ணி, இது வேணாம் இட்லியில் அரைஞ்சு பாருங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் பவுடர் போட்டுருக்குறேங்க. இது ஏன்னா இது பெரிய மூத்து செடிங்க. அதாவது 3 வருஷமா இந்த செடி என்கிட்ட இருக்குதுங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம தண்ணி விடும்போது கொஞ்சம் செடி கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகுங்க. மொட்டும் அதிகமாக எடுக்குங்க. இங்கே பாருங்க எப்படி காய் தொங்குது பாருங்க. பாருங்க ஒரே செட்டில் எவ்வளோ காய் தொங்குது பாருங்க. சூப்பராக தொங்குது. போயிட்டு ஒரு 50 காய்க்கு மேலே இருக்குதுங்க. சீத்தா செடிக்கும் போட்டுருக்குறேங்க. இந்த சீத்தா செடி பார்த்தீங்கன்னா பூ எடுத்தது கொட்டிடுச்சிங்க. அதனால தான் சரி கொஞ்சமாக போட்டுருக்குறேங்க. ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. ஏன்னா இந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தாங்க போடணும். இது ஏற்கனவே நம்மளுக்கு கொட்டுது அப்படின்றதுனால முட்டை வந்து உங்களுக்கு ஈட்டுங்க. அதனால லைட்டாக போட்டிங்கன்னா போதுங்க. இப்போ வந்து குளிர்காலன்றதுனால நான் கொஞ்சம் முட்டை போடுறேங்க, இல்லைன்னா போட மாட்டேங்க. இது வந்து வெயில் காலத்தில் நான் போட மாட்டேங்க. இப்போ கிளைமேட் நல்லா இருக்குதுன்றதுனால போடுறேங்க. 2 சீத்தா செடி வச்சுருக்குறேங்க. 2க்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்குறேங்க.
இது பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க, என்ன அழகா வச்சிருக்கு பாருங்க. காய் சூப்பராக இருக்குது பாருங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்தில் சீத்தாக்காயும் இருக்குதுங்க. அழகா இருக்குது பாருங்க. இந்த முட்டு சீத்தாப்பழம் இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. மருந்து இல்லாத காய் நம்ம சாப்பிட்றதுக்கு தாங்க இந்த பழங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாத சாப்பிடணும் தாங்க எல்லா பழச்செடியும் நான் வச்சிருக்கேன். சப்போட்டா செடியும் பாருங்க சூப்பராக காய் வச்சுட்டு வருது பாருங்க. பாருங்க கொத்து கொத்தா காய் பாருங்க. கீழே பாருங்க எப்படி காய் இருக்குது பாருங்க. நான் அந்த பக்கம் போகணுங்க, எட்டில் எனக்கு நல்லா இதுவும் காய் வைக்குதுங்க. அதனால தான் சரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்றேங்க இன்னைக்கு. அதை தான் உங்ககிட்ட காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா தரைக்கு பாருங்க. தரைக்கு பார்த்தீங்கன்னா 2 கோட்டு பெயிண்ட் அடித்து இப்போ பழச்செடிங்களாம் தூக்கி போட்டிக்கோலே வச்சாச்சுங்க. அழகா இப்போ வாட்டர் பெயிண்ட்டுங்க இது, அதாவது கூலிங் மேட். லெமன் பாருங்க எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குது பாருங்க லெமன் செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் வாட்டுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் வச்சுருக்குது பாருங்க. எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்குங்க. பூ பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா எடுத்துக்குது பாருங்க. நட்சத்திர மாட்டம். பழச்செடியுமே நான் வந்து நல்லா கவனம் கொடுத்து தாங்க அதையும் கவனிக்கிறது. ஏன்னா பழச்செடி நம்மளுக்கு முக்கியமான ஒன்றுங்க. பழத்துலையும் வைட்டமின்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால பழச்செடியும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பழம் கொடுக்குங்க. அது இந்த முட்டை போடுற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா குளிர விடுங்க. ஏன்னா ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டுக்கு வாடிடுங்க. அதனால பவர் கொஞ்சமாக கொடுங்க. 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூனுக்கு மிச்சு கொடுக்க வேண்டாங்க. ஒரு 3 வருஷ செடி 4 வருஷ செடி அப்படின்னீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக கொடுக்கலாங்க. 1 வருஷ செடி 2 வருஷ செடி தாங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கொடுத்தீங்கன்னாவே போதுமானதுங்க. இது பாருங்க சாத்துக்கொடிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பிஞ்சு இருந்ததுங்க, கொட்டிடுச்சுங்க. வெயில் ஒரே சரியா அடிக்கவும் பாருங்க. இங்கே தாங்க இருந்தது, கொட்டிடுச்சுங்க. இந்த பூ உதிர்வு பிரச்சனை மட்டும் பழச்செடியில் கொஞ்சம் இருக்குதாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க பீட்ரூட் கொய்யாங்க அழகா பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க 2 பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. என்ன ஒன்றா இது நல்லா பூ அரும்பு எடுக்குதுங்க. ஆனால் வந்து கொட்டிடுதுங்க, பூ மலர்ந்து கொட்டிடுதுங்க. அதனால தான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டை இது கொடுக்குறேங்க. இந்த பூ நின்றுச்சுன்னா நம்ம இதே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம கொடுத்து பார்க்கணுங்க. எது எது பலன் கொடுக்குது எது பலன் கொடுக்கல அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சப்போட்டா செடி பார்த்தீங்கன்னா பூ மட்டும்தாங்க வச்சுட்டே இருக்கு, காயாக மாற மாட்டேங்குதுங்க. பாருங்க பூ பாருங்க எப்படி எடுத்துருக்கு. பூலாம் எடுக்குதுங்க, நல்லா பூ எடுக்குதுங்க. ஆனால் காய் தாங்க மாற மாட்டேங்குது. அதனால தான் இதுக்கும் கொஞ்சம் முட்டை இது கொடுத்தங்க. முட்டையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் சத்துலாம் நிறைய இருக்கிறதுனால செடிங்களுக்கு கொடுக்கலாங்க, தப்பு இல்லை. இது பார்த்தீங்கன்னா கொழிஞ்சிக்காய் செடிங்க. கொழிஞ்சிக்காவும் பாருங்க பூ எடுத்தது பாருங்க. இப்பெல்லாம் அரும்பு எடுத்துருக்குது பாருங்க. சின்னதாக அரும்பு இருக்குது பாருங்க. பூ எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அரும்பு ஆயிடுச்சுங்க. இதுவும் நிற்கிதா இல்லை கொட்டிடுதான்னு பார்க்கணுங்க. பாருங்க கொத்து லெமன் பறிச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுத்துருக்குதுங்க. இதுக்குமே நான் போட்டிருக்கிறேங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 3 வருஷம் செடிங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்பூனுக்கு மேலேயே போட்டிருக்கிறேங்க முட்டை தொழும்பு, முட்டை பவுட்ரு. பாருங்க நம்ம காயை பறிச்சு பின்னாடி முட்டை வந்ததுங்க. இதெல்லாம் பூ வந்ததுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பூ. இந்த மாதிரி நம்ம காயை பறிச்சிட்டோம்னா தாங்க டக்கு டக்குன்னு அதுவும் வந்து பூ எடுத்து காய் வைக்கிதுங்க. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதுவுமே அப்படியே இருந்துருதுங்க. பாருங்க செஞ்சு எப்படி வச்சிருக்குது பாருங்க. பழச்செடியும் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு சவால் தாங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. பழச்செடியும் நம்ம வந்து அவ்வளோ எஃபெக்ட் போட்டால் தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பலன் கொடுக்குது. ரோஸ் செடி பாருங்க எல்லாத்தையும் எடுத்து வந்து லைனாக இங்கே ஃபார்ம் பண்ணிட்டேங்க. இப்போ சூப்பராக வந்து லைனாக வச்சுட்டுங்க. ஆட்டெருவு போட்டு நம்ம வந்து வச்சுட்டுங்க. பாருங்க எல்லாம் கொத்து கொத்தா எப்படி மொக்கு எடுத்துருக்குது பாருங்க. இது பட்டன் ரோஸுங்க. எல்லாத்துக்குமே ஆட்டெருவு போட்டேங்க, நல்லா குரோத்தாக இருக்குது பாருங்க. இந்த முறை தாங்க எனக்கு ரோஸ் செடி வந்து ஒன்றும் ஆகலைங்க.
இந்த மழைக்கும் ஒன்றும் ஆகலை, பரவாயில்லைங்க. எல்லா செடியுமே சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க எப்படி மொட்டு வச்சிருக்குது பாருங்க, நல்லா பெரிய மொட்டுங்க. இப்படி தலையுது பாருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் வாஷ் 3 கோட்டிங் அடிச்சு வச்சதுனால தண்ணி ஒரு சொட்டு விழுந்தாலுமே அப்படியே கரெக்டாக போயிடுதுங்க. அதனால எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதிங்க. மாடி வந்து வீணாயிடுமோன்னு ஒரு கவலை இருந்ததாங்க. இப்போ பரவாயில்லைங்க. பெயிண்ட் அடிச்ச பின்னாடி மேலேயும் பெயிண்ட் அடிச்சுட்டுங்க, கீழேயும் பெயிண்ட் அடிச்சுட்டுங்க. பாருங்க எல்லோ ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகா மொட்டு பாருங்க, எவ்வளோ பேர் செடி பாருங்க, சூப்பரான ரோஸுங்க. தாய்லாந்து கொய்யாவும் பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் வச்சுட்டுங்க. இப்போ ட்ரம்மில் வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்கு பெரிய பேஸ் கொடுத்துட்டுங்க. இங்கே பாருங்க பிஞ்சு எப்படி எடுத்துருக்கு பாருங்க, பிஞ்சு எப்படி எடுத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க, பூ உதிர்வு பிரச்சனை இதுக்கிட்ட இல்லைங்க. தாய்லாந்து வேட்டையில் பார்த்தீங்கன்னா பூ உதிர்வு பிரச்சனை இல்லைங்க. இப்போ ட்ரம்மில் வச்சு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. ஏன்னா இது இளஞ்செடிங்க, நம்ம புதுசாக நட்டது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்குறேன், 1 ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். தாய்லாந்து வெரைட்டியும் நாட்டு குட்டியா செடியில் நாட்டு கொய்யா பறிச்சும் பாருங்க, அந்த செடியும் 2த்தையும் சேர்த்து ஒரே ட்ரம்மில் வச்சுட்டுங்க. இந்த செடி ரகம் வேறங்க, ரெட் கொய்யாங்க. இது இது வந்து தாய்லாந்து கொய்யாங்க. 2 சேர்த்து நான் ஒரே ட்ரம்மில் கொடுத்துட்டுங்க இதுக்கு இடம். ஏன்னா அந்த ரெட் கொய்யா பார்த்தீங்கன்னா சின்ன செடிங்க, அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய பேஸ் தேவையில்லைன்றதுனால 2 செடியுமே சேர்த்தாப்புல ஒரே ட்ரம்மு கொடுத்துட்டுங்க. அழகா இருக்குதுங்க இந்த மொட்டு. இது மட்டும் பெருசாயிடுச்சுன்னா பரவாயில்லைங்க. வாங்கி வச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பழம் தாங்க பறிச்சிருக்கேன். பூ எடுக்குதுங்க, நல்லா பூ எடுக்குது, ஆனால் கொட்டிடுதுங்க. இந்த ரெட்டு கொய்யால இது ஒரு பிரச்சனைங்க. பிங்க் கொய்யால அடுத்த வீடியோ உங்களுக்கு அறுவடை வீடியோ வருங்க, பாருங்க. வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல கமெண்ட்டு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.